Hello friends, welcome back to How to Videos. So WhatsApp தரப்புலேருந்து இப்போ பீட்டாக்கு வந்து பார்த்தா சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளே வந்து இப்போ ஸ்டிக்கர் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நம்மளோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அதுவே நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துருது. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டும் நம்ம அதிலேயே ஆட் பண்ணி நம்ம ஸ்டிக்கராக வந்து பார்த்தா கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து பார்த்தா வாட்ஸ்அப்பில் என்ன அப்டேட் வந்துச்சு அப்படின்னு ஒரு குயிக் லுக் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். First of all, இந்த ஸ்டிக்கர் அப்டேட் நமக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தா பீட்டா யூசர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் நமக்கு ஸ்டேபிளுக்கு வந்து ரோட் ஆகல. கூடி சீக்கிரமே இந்த ஃபீச்சர் நமக்கு வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த ஃபீச்சர் இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்தா சாட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சாட்டில் நமக்கு வந்து பார்த்தா எமோஜி பட்டன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணும்போது லாஸ்ட்டில் வந்து ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டிக்கருக்கு இப்போ கீழே வந்து பாருங்க கிரியேட்னு இருக்கு. அதை கிரியேட் கிளிக் பண்ணலாம். கிரியேட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கேலரியில் வந்து பார்த்தா உங்கள் இமேஜ் எந்த இமேஜோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தா இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ வந்து பாருங்க அதுவே நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருது. அதுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து பார்த்தா பெருசு பண்ணுறது சின்ன பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, தென் அதுக்கப்புறம் நம்ம டைப் பண்ணிக்க முடியும். ஸோ மேலே நம்ம டெக்ஸ்ட் டூல் வந்து இருக்கு. டெக்ஸ்ட் டூல் கிளிக் பண்ணி நம்ம வந்து டைப் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் வந்து தமிழில் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ தமிழில் டைப் பண்ணுறதுக்கு கூகுள் கீபோர்ட்லேயே நமக்கு வந்து லாங்குவேஜ் ஆட் பண்ணி நம்ம டைப் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த வெப்சைட் வந்து வந்துருங்க. இந்த வெப்சைட்டில் நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம தமிழில் வந்து கன்வெர்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நான் டைப் பண்ணுறேன் ஏண்டா டேய். நான் வந்து தமிழ் டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏண்டா டே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் காப்பி பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டூல் வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து பாருங்கள் எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் பேஸ்ட் வந்து பண்ணிட்டேன். மேலே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டைலிங். ஸோ நமக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் வந்து பிடிச்சிருக்கு. நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு இது வந்து பார்த்தா அலைன்மெண்ட் எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு டன் வந்து கொடுத்துடலாம். ஓகே, தென் அதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்து ஜூம் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக வேணும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது எமோஜிஸ் வேணாலும் நமக்கு வந்து பார்த்தா ஸ்டிக்கர் பட்டன் கிளிக் பண்ணி எமோஜிஸ் அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்லாம் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சக்கப்புறம் சென்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டிக்கர் வந்து பார்த்து சென்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்மளால வந்து பார்த்தா ஓனாகவும் ஸ்டிக்கர் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் வந்து ஸ்டிக்கர்க்குள்ளே போயிட்டு கிரியேட்னு இருக்கும். கிரியேட் கொடுத்துட்டு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுவே ரிமூவ் பண்ணிடும். அதுக்கப்புறம் டைப் பண்ணிட்டு நம்ம மேலே எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் தரலும் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களும் ஒரு பீட்டா யூஸராக இருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஜஸ்ட் அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் ஃபீச்சர் வந்து கிடைக்கும். நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வாட்ஸ்அப்பில் முக்கியமான அப்டேட் வந்து ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ வாட்ஸ்அப்பில் இப்போ நமக்கு அந்த புது லுக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரோல் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா புது லுக் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹேண்ட் மோடில் யூஸ் பண்ணுற மாதிரி கீழே வந்துருச்சு. சேட்டு அப்டேட்டு கம்யூனிட்டிஸ் கால்ஸ் எல்லாமே கீழே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட் இப்போ எல்லாத்துக்குமே ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கேலண்டர் சர்ச். ஒரு ப்ரொஃபைலுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தா பழைய மெசேஜ் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்வைப் பண்ணிட்டே போயிட்டு இருப்போம். ஸோ இப்போ நம்ம அப்படி பண்ண தேவையில்லை. 3 டாட்டில் வந்து சர்ச் இருக்கும். சர்ச்சில் நம்ம பக்கத்துலேயே வந்து பார்த்தா கேலண்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கேலண்டர் பட்டன் செலக்ட் பண்ணி நம்ம என்ன டேட்டோ அந்த டேட்டை வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணி அந்த டைமுக்கு வந்து போய்க்க முடியும். ஸோ இந்த அப்டேட் இப்போ கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஒருத்தர் ப்ரொஃபைல் பிக்சர் நம்மளால் வந்து பார்த்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. ஸோ இப்போ ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ட்ரை பண்ணுறேன். திஸ் ஆப் டஸ் நாட் அலோ ஸ்க்ரீன்ஷாட்னு கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபைல் பிக்சர் வந்து பார்த்தா பிரைவசி அதை நம்ம வந்து பார்த்தா மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்ற வேண்டிய இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வாட்ஸ்அப்பில் நமக்கு வந்து டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் லாக்கர் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஆப் லாக்கர் நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் அதுக்கப்புறம் பேட்டர்ன் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு மட்டும் தான் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இனிமேல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் அதுக்கப்புறம் ஃபேஸ் அன்லாக் ரெண்டுமே போட்டு நம்மளால வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வாட்ஸ்அப் நம்ம வந்து பிசியில் வந்து வாட்ஸ்அப் வெப் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதில் இப்போ ஸ்க்ரீன் லாக் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எனேபிள் பண்ணுறதுக்கு 3 டாட்டில் வந்து செட்டிங்ஸில் நமக்கு வந்து பிரைவசிக்குள்ளே போனோம் அப்படின்னா ஸ்க்ரீன் லாக் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து போடுற மாதிரி கேட்கும். பாஸ்வேர்டு வந்து போட்டுங்க. ஒன்ஸ் பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் 3 டாட்டில் வந்து லாக் ஸ்க்ரீன் இருக்கும். செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப் வந்து லாக் ஆயிரும். திரும்பி நீங்கள் அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி ஓப்பன் பண்ணால் கூட அந்த பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஒரு சூப்பரான ஃபீச்சர் நமக்கு இப்போ வந்து வாட்ஸ்அப் தரப்புல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கைஸ் இந்த மாதிரி நம்ம வாட்ஸ்அப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் அப்டேட் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில முக்கியமான அப்டேட்லாம் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னும் டீட்டெயிலாக வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.